வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலையில் வேலைக்கு போயிருந்தோம். அங்கே வேலையில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் ஒயின் ஷாப் போயிருக்கிறேன், நீ கடையில் உட்காந்துடுறா அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லிட்டு போயிருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அண்ணனும் வந்துட்டாங்க. அண்ணன் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சாப்பாடு கட்டலான்னு சொல்லி ஹோட்டல் கடையை தேடி போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோட்டல் கடை பார்த்தோம். சரி இங்கேயே கட்டிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பேருமே ஹோட்டல் கடைக்கு கட்டலான்னு போனோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் என்ன சொன்னார்னா, நீ சாப்பாடு கட்டிட்டு வாடா, நான் போய் முன்னாடி தண்ணி பிடிச்சி வைக்கிறேன்னு சொல்லி அண்ணன் முன்னாடி போயிட்டார். நானும் சாப்பாடு கட்டிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டே இருந்தேன். நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணனை தேடி தேடி பார்த்தேன். எங்கடா தண்ணி டேங்க் இருக்குது, அண்ணனை காணுமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு கடையோரத்தில் உட்காந்துருந்தார். சரின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் கிளம்பிட்டோம். செஞ்சேரி மலை கோயிலை நான் உங்களுக்கு பாருங்கள் ஜூம் பண்ணி காட்டுறேன். மேலே பாருங்கள் லைட் எரியுதான், அதுதான் செஞ்சேரி மலை கோயில். இங்கே தான் நாங்கள் வேலைக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே வந்ததுக்கப்புறம் சரி பானிபூரி சாப்பிட்லான்னு ஒரு பானிபூரி கடைக்கார அண்ணாக்கிட்ட போய் சாப்பிட்டோம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு கடைன்னே சொல்லலாம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு பேல்பூரி அண்ணன் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் போய் சேரக்கூடிய மண்டபத்துக்கு போயிட்டோம். அங்கே தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்குது. நாங்கள் கட்டிட்டு வந்த பரோட்டாவை வச்சுட்டு உட்காந்துருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மண்டபத்தோடைய ஃபுல் வியூவை காமிச்சிட்ருக்கேன். இதுதான் மண்டபத்துக்குள்ளே நாம் பார்த்துட்ருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. அதுலேயும் சுற்றி பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் 70% வேலை முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். லைட் செட்டிங் எல்லாருமே போட்டாங்க. உள்ளே எல்லாம் சூப்பராக வேலையை ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே மட்டும்தான் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நான் தூங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொசுபத்தி வாங்கியிருக்கிறேன். கொசுபத்தி இல்லாமல் இங்கே தூங்கவே முடியாது. கொசு பயங்கரமாக இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா அழகாக விடிஞ்சிருச்சு. சூப்பரான ஒரு தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஸ்கந்தா மகால் என்ற இடத்துல நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான வியூவை நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நைட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பசங்க ஃபுல்லாமே பேப்பர் பிளாக்கெல்லாம் அழகாக போட்டிருக்காங்க. அவங்களுடைய வேலை பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அவங்க வேலையில் சும்மா கில்லாடின்னே சொல்லலாம். நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. நல்ல வேலைக்காரங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சில் சூப்பராக பெயிண்டிங் அடிக்க தொடங்கிட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திக்கார பையன் காலையிலேயே சுண்ணாம்பு கலக்க வச்சுட்டான். சூப்பரான ஒரு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா மகாலில் பேப்பர் பிளாக் கல்லெல்லாம் நைட்டு லோடு இறக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி சரியான வேலை இருக்க போகுது இந்திக்கார பசங்களுக்கு. அவங்க 5 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள் ஜல்லியெல்லாம் கொட்டி வச்சுருக்கிறாங்க. அதை லெவல் பண்ணி சூப்பரான முறையில் அவங்க பேப்பர் பிளாக் கல்லாம் மட்டமாக போட்டு கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய வேலை இன்றைக்கி. நாங்கள் அப்படியே ஃபுல் வியூவை பார்த்துட்டு சுற்றி பாருங்கள் எல்லாமே தென்னந்தோப்பு தான். இந்த ஸ்கந்தா மகால் பார்த்திங்கன்னா சுற்றி தென்னந்தோப்பு மத்தியில் இருந்திருக்குன்னு சொல்லலாம். பக்கத்தில் ஒரு தார் ரோடு பேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அண்ணனும் காலையில் 7 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு போனோம். இந்த கல்லை தூக்கி மாற்றி வைக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேவர் பிளாக் போடுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த கல்லை ஓரமாக வச்சுருங்க, அவங்க ஃபேவர் பிளாக் கல் அந்த இடத்துல மட்டம் பண்ணிவிட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அண்ணனும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கல் அடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பாதி கல் அடுக்கினதுக்கப்புறம் அண்ணன் தண்ணி குடிக்கலான்னு தண்ணி குடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கல்லுகள் எல்லாத்தையுமே அடுக்க ஆரம்பித்தோம். கடைசியாக ஒரு வழியாக 80 கல்லையுமே எடுத்து வச்சிட்டோம். ஒவ்வொரு கல்லோடைய வெயிட்டுமே 20 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். சரி, நம்ம மண்டபத்தோடைய உள்பக்கத்தையெல்லாம் பார்த்தோம். வெளிப்புறத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்திக்கார பசங்க நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே தங்கியிருக்காங்க. காலையில் பார்த்திங்கன்னா பூசு வேலைக்கு ஆங்கிலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இந்திக்கார பசங்களுக்கு நிறைய வேலை இருக்க போகுது. அவங்க தங்கியிருக்கிற ஷெட்டு பார்த்திங்கன்னா அங்கே போட்டிருக்காங்க. 2 ஷெட்டு போட்டிருக்காங்க. ஒன்று தகரத்தில் போட்டிருக்காங்க, இன்னொன்று பாத்ரூம் மாதிரி வீடு மாதிரியே கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்த வேலையும் கொடுத்துட்டாங்க. என்னடா இத்தனை வேலை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாமே ஒன்று பண்ணி குட்டை வைங்க, அதுக்கப்புறம் ஜேசிபி வந்ததுக்கப்புறம் போட்டுடலான்னு சூப்பர்வைசர் சொல்லிட்டாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் பிளாக் வேலையை இங்கே தான் செய்ய போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி, அதாவது அவங்களுக்கு பேஸ்மெண்ட்டை நல்லா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக குப்பைகள் எல்லாமே பொறுக்கி வைக்க சொல்லிட்டாங்க. சரி, நாங்களும் குப்பைகளெல்லாம் பொறுக்கி வச்சிட்டோம். ஏகப்பட்ட குப்பைங்க. நீங்கள் வேணால் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எத்தனை குப்பை இருக்குன்னு. பொறுக்க குப்பை வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மண்ணில் நிறைய குப்பை புதஞ்சு கிடந்துச்சு. அவங்க பாருங்கள் அங்கேருந்து ஜல்லி போட்டு இன்றைக்கி இது வரைக்கும் போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா குப்பைகளையுமே சுத்தம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை குப்பையாக வலிச்சிருக்கோன்னு. குப்பையெல்லாம் வலிச்சு முடிச்சுட்டு அண்ணன் நீ போய் சாப்பாடு கட்டிட்டு வந்துடுறான்னு சொன்னோடனே நான் போய் சாப்பாடு கட்டுறதுக்கு போயிருந்தேன். 5 இட்லி 1 வடைன்னு 2 பார்சல் கட்டிட்டு வந்தோம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டே இருக்கேன். நீங்கள் வேணால் பார்க்கலாம். மண்டபத்திலிருந்து கிட்டத்தட்ட செஞ்சேரி மலையோடைய அடிவாரத்துக்கே போகணும். கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டருக்கு பக்கமாக டெய்லியுமே நடந்து நடந்து போகணும். காலையில், மத்தியானம், சாயந்தரம்னு 3 நேரத்துக்குமே நடந்து போகணும். சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்த வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல இருக்கிற இந்த செங்கல் எல்லாம் ஓரமாக அடுக்கி வச்சுட்டு குப்பையிலெல்லாம் எடுத்து போட்டு அங்கே உள்ளே இருக்கிற மூட்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த சந்தில் வீசிடுங்க. சுத்தமாக நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டாரு ஓனரும் சூப்பர்வைசரும். சரி நானும் அண்ணனும் இதை வேலையை சீக்கிரமாக முடிச்சிடலான்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குப்பைகளை பார்த்தீங்கன்னா கேரி பேக்கில் போட்ட மாதிரி எத்தனை குப்பையை போட்டிருக்குன்னு பாருங்கள். சரியான சாக்குங்க. சாக்கில் பார்த்தீங்கன்னா கம்பிங்க, ஒயருங்க, கயிறுங்க நிறைய இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் எப்படி காமிச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறம் அடுத்த வேலையை கொடுத்துட்டாங்க. ஏங்க ஒரு வேலை கூட ஒழுக்கமாக செய்ய விட மாட்டிங்களாங்கிற மாதிரி அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு குழி தோண்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு அடி நீளம் ஒரு அடி அகலம்னு குழி தோண்ட சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் பாதி குழி எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த வேலை போதும் அடுத்த வேலைக்கு போங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை அனுப்பிச்சுட்டாங்க. அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்கிறதுக்கு ஒரு அண்ணா வந்திருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேருமே போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சூப்பர்வைசரும் ஓனரும் 2 பேருமே சொல்லிட்டாங்க. என்னடா நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் சரி அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி மறுபடியும் அந்த வேலையை விட்டுட்டு இப்போ இந்த வெல்டிங் வைக்கிற வேலைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த அண்ணனும் வந்துட்டாங்க. சரி நானும் அண்ணனும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை எப்பட்றா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வெல்டிங் அண்ணன் நல்லா ஹெல்ப் பண்ணார். அவரும் சூப்பரான முறையில் வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பசங்க இங்கேயும் இருக்கிறாங்க. என்னடா இங்கேயும் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்னடா இந்த ரூம்லேயும் டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறீங்க, அங்கே பேப்பர் பிளாக் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அங்கே பெயிண்டிங் வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பூசு வேலையும் செய்கிறீங்க, என்னடா ஆளுங்க நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் பக்கத்தில் இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா அங்கேயும் டைல்ஸ் ஒட்டுற வேலையை செஞ்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஹிந்திக்கார பசங்க பார்த்தீங்கன்னா குப்பையாட்டு இருக்காங்க. இங்கே தமிழ் பசங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 7-8 பேர் தான் இருக்காங்க. சரின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்கிறான்னா அவருடைய வேலை தொடங்கினார். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அளவு வச்சு சூப்பரான முறையில் அவர் கட் பண்ணார். சொல்லப்போனால் அண்ணன் பார்த்தீங்கன்னா வேலையில் செம்மையான ஒரு திறமைசாலின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸுக்கு பார்த்தீங்கன்னா வெல்டிங் வச்சுட்டு இருந்தார். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்துட்டேன். ஏன்னா அதோட வெளிச்சம் என்னோடய கண்ணுக்கு பட்டுச்சுன்னா எனக்கு கண்ணில் கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஏன்னா அது எனக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா ஹிந்திக்கார பசங்க சூப்பராக பூசிட்டு தான் என்னடா இந்த அளவுக்கு பூசிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலையை பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பூசிட்டு இருக்காங்கன்னு. அங்கே பூச இங்கே ஒருத்தர் சுண்ணாம்பு பின்னாடி அடிச்சுட்டு வந்துட்டுருக்கான். சரியான ஆளுங்க. நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. நாங்கள் 2 பேருமே ஹெல்ப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணனை பார்த்தீங்கன்னா நீ வேறு பக்கம் போய் மேலே ஒரு இடத்துல க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, நீ போய் க்ளீன் பண்ண அப்படின்னு சொல்லி அண்ணனை தாட்டி விட்டாங்க. நான் மட்டும் வெல்டிங் வைக்கிறான்னா கூட நின்றுட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு நான் பார்க்குறதுக்கு மேலே போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அண்ணனை கிடைக்கவே இல்லை. சரி எங்கடா அண்ணன்னு பார்க்கும்போது கடைசியில் ஒரு பில்டிங்குள்ளே உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு என்னை கீழே வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் வெல்டிங் அதோடைய ஆங்கில எண்ணெய் மேலே இழுக்க வச்சுட்டாங்க. நானும் 2 இந்திக்கார பசங்களும் மேலே இழுத்துட்டு இருந்தோம். மேலே இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா அளவு ஜாஸ்தியாக போயிடுச்சு. அதனால் மறுக்க அந்த ஆங்கில கீழே இறக்கிட்டோம். கீழே பாருங்கள் அந்த அண்ணன் வந்து எச்சா இருந்த அந்த பிட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்ருக்கிறாரு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஆங்கில வந்து நாங்கள் மேலே ஏற்றணும். நானும் அந்த இந்திக்கார பசங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியோ மறுபடியும் அந்த ஆங்கில வந்து மேலே இழுக்கணும்னு சொல்லி ஐடியா பண்ணிட்டோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 பக்கமே 2 கயிறை கட்டிட்டோம். 2 கயிறு கட்டினதுக்கப்புறம் மேலே இழுக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள் மேலே பாருங்கள். இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நானும் அந்த இந்திக்கார பசங்களும் மேலே நின்றுருக்கிறது உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஆங்கில வந்து மேலே ஏற்றி ஹைட்டு வந்து செட் பண்ணியாச்சு. அதை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மேலே பாருங்கள் அந்த ஹைட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில கயிறு வச்சு இழுத்துருந்தோம். அதுக்கப்புறம் மேலே வெல்டிங் வைக்கணும்னு சொல்லி வெல்டிங் அண்ணாவை மேலே ஏற்றிட்டாங்க. பாவம் அவர் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தார். ஆனால் நல்ல மனுஷங்க, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு மேலே ஏறி எப்படியோ அவர் அதை வந்து வெல்டிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெல்டிங் வச்சுட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு கீழே வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஆழத்தில் வந்து எவ்வளோ ஹைட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே இருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப கிடுகிடுன்னு ஆடிட்டே இருந்துச்சு. அண்ணனும் பவரை வந்து ஜாஸ்தியாகவே சீக்கிரமாக வச்சுட்டு கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நானும் பவரை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வெல்டிங் மிஷினும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. அண்ணா சீக்கிரமாக வெல்டிங் வச்சுட்டு இருந்தார். வெல்டிங் வைக்க பார்த்திங்கன்னா அண்ணன் பார்த்திங்கன்னா நடுங்கிட்டே இருந்தார். ரொம்ப நேரம் கழித்து வெல்டிங்கை வச்சு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த மூலையிலையும் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிலையுமே அண்ணா வெல்டு வச்சு முடிச்சிட்டாரு. சரி டைம் 5 மணி ஆயிடுச்சு, நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி நானும் அண்ணனும் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு குளிக்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அண்ணனும் 2 பேரும் குளிச்சுட்டு
இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். உங்களுக்கு பாருங்கள், நான் முழுசாக இந்த மண்டபத்தோடைய வியூ காமிச்சிட்ருக்கேன். இந்திக்கார பசங்க பார்த்திங்கன்னா அந்த புதுசாக போட்டிருக்கிற அந்த ஆங்கில் ஷெட், அதாவது அவங்க பூசிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ஏரியா வரைக்குமே ஃபேவர் பிளாக்கில் வந்து அவங்க பதிக்கணும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3-4 நாள் வேலை இருக்குது. ஆனால் மண்டபத்தோடைய திறப்பு விழா பார்த்திங்கன்னா இன்னும் 6 நாள் தான் இருக்குது. ஆனால் இன்னும் 4 நாளில் இந்த வேலை எல்லாமே முடிக்கணும். நாங்கள் ஆனால் ஊருக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுற வேலை தான், அதாவது அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணுறது தான். அதனால் எங்களை ஓனர் ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி மலையோடைய என்ட்ரன்ஸை வந்து நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இந்த செஞ்சேரி மலை பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு ஊராக மாறிடுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே விலைவாசி ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு தோசை சாப்பிட்டா 30 ரூபாங்க, 2 தோசை சாப்பிட்டா 60 ரூபாங்க, ஒரு ஆம்லெட் சாப்பிட்டா 20 ரூபாங்க, மொத்தம் ஒரு உளுந்த வடையை சேர்த்து 90 ரூபா நான் பில்லு கொடுத்தேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்ருந்தா 60 ரூபா 50 ரூபா தான் செலவாயிருக்கும். ஆனால் இங்கே விலைவாசி ஜாஸ்திங்க. இங்கே நீங்கள் ஒன்று யோசிச்சிருக்கணும், அங்கே பாருங்கள் இங்கேயும் டிவிகேவுடைய ஃப்ளக்ஸ் தான் வச்சுருக்காங்க. சரி, மேலே பாருங்கள், உங்களுக்கு செஞ்சேரி மலை கோயிலுடைய முருகன் கோயிலுடைய வியூ பாயிண்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்னே சொல்லலாம். சரின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக 7:05க்கு எங்களுக்கு ஒரு பஸ் கிடச்சி அந்த பஸ்ஸிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ்ஸிலேருந்து கிளம்புறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருந்துச்சுங்க. சரி, நானும் அண்ணனும் டிராஃபிக் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த பஸ்ஸில் தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லி பஸ்ஸில் ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா அவினாசி. நாங்கள் பல்லடத்துலேருந்து எப்படியோ அவினாசிக்கு வந்துட்டோம். அவினாசி வந்ததுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்கம்தான். எப்படியோ நாங்கள் அவினாசிக்கு வந்துட்டோம். இது அவினாசியோடைய பஸ் ஸ்டாண்டோடைய பிளேஸ்னே சொல்லலாம். நாங்கள் இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் செலவு பண்ண பஸ் டிக்கெட்டோடைய ரேட்டு பார்த்துக்குங்க. 25 ரூபா செலவு பண்ணோம், அதுக்கப்புறம் 12 ரூபா, அதுக்கப்புறம் 23 ரூபா. அதாவது கடைசியாக அதாவது திருப்பூர்லேருந்து புளியம்பட்டி வரைக்கும் 25 ரூபா 23 ரூபா டிக்கெட்டுக்காக நாங்கள் வந்திருக்கோம். கடைசியாக நான் எங்கள் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. இது தாங்க எங்களுடைய ஊரோடைய பார்டர் செக் போஸ்ட்டுங்க, 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. எப்படியோ எங்கெங்கேயோ போய் கஷ்டப்பட்டு ஒரு வாரம் கஷ்டப்பட்டு சாமி சாப்பாடு பத்தாமல் நானும் அண்ணனும் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலையெல்லாம் தரமாட்டாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 வேலை 6 வேலை கொடுப்பாங்க. ஒரு வேலையும் முழுசாக செய்கிறதுக்கே விட மாட்டாங்க. எல்லா வேலையும் எப்படியோ முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். எங்கள் ஊரில் முக்கியமான ஒரு பிளேஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஸ்ரீதேவி சினிமாஸுங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம் படத்துக்கு போவேன், இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் படத்துக்கு போவேன். நல்ல ஹீரோ நல்ல டைரக்ஷனில் படம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக போவோம். இது பார்த்திங்கன்னா எங்களுடைய ஊர் புளியம்பட்டி. நான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வியூவை காட்டல. லெஃப்ட் சைடு வியூவில் தான் தமிழ்நாட்டிலேயே வார சந்தையிலே மிகப்பெரிய சந்தையான புஞ்சை புளியம்பட்டி சந்தை வந்து இருக்குது. ஒரு வழியாக எங்களுடைய பயணமும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் எங்களுடைய சம்பளத்தையும் ஓனர்கிட்ட வாங்கிட்டோம். எங்களுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா, 4 நாள் 5 நாள் வேலை செஞ்சால் 4000 5000 ரூபா கிடைக்கும். 2 பேர்த்துக்குமே 1000 ரூபா சம்பளம் தாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு 200 ரூபா கொடுப்பாங்க. சாப்பாடுடைய காசு அங்கே பத்தாது. சரி, நாங்கள் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா எங்களுடைய அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தோம், பைக் எடுத்துகிட்டு வந்துருப்பா, வீட்டுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த டைமுக்கு எங்கள் ஊருக்கு பஸ் கிடையாது. எப்படியோ சொந்த ஊருக்கு வந்துட்டோம், அதுவே எங்களுக்கு போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.